வணக்கம் எனது ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, நண்பர்களே மற்றும் மாணவர்களே. இன்றைய ஜோதிட அறிவோம்ல இந்த சித்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்கள பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன்னா இப்போ புதுசாக தமிழ்நாட்டில் சித்தர் ஜோதிடம், சித்தரியல் ஜோதிடம், சித்தர் வழி ஜோதிடம்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள குறை சொல்லலை, அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம தமிழ் சித்தர்கள் ஜோதிடம் சொன்னார்களா? சொல்லியிருக்கணும்ல, அது கிடையாது. ஒருவேளை அவங்க கையில் இருக்கக்கூடிய நூல்களில் சித்தர் அருளியது, சித்தர் சொன்னதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு அவங்க சொல்லலாம். பட் நான் அந்த ஜோதிடத்தெல்லாம் நான் குறை சொல்ல வரல. சித்தர்கள் ஜோதிடம் சொல்வதற்கு ஒரு துளி இல்லை, ஒரு சின்ன ஒரு மைக்ரோ அளவு கூட வாய்ப்பு கிடையாது. காரணம் என்னென்னா, இது முழுக்க கணித அடிப்படையில் இருக்கக்கூடிய ஜோதிடம். கணிதத்தை கணிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் சித்தர்களுக்கு அந்த வேலையே கிடையாது. அப்படின்னா வானச்சாத்திரம் வந்திருக்கும். நம்மகிட்ட மெய்யியல் சாத்திரம் தான் இருக்குது, சித்தர்கள் கொடுத்தது. மருத்துவ சாத்திரங்கள் இருக்குது, ஆனால் ஜோதிட சாத்திரம் அவங்க கொடுக்க முடியாது. ஏன்னா இது முழுக்க சான்ஸ்கிரிட்டில் உருவானதுக்கு அவங்கெல்லாம் தமிழ் சித்தர்கள் எதையும் அருளலை. 18ஆம் நூற்றாண்டில் இதில் இருந்து வடமொழியில் இருந்து ஜோதிடத்தை தமிழில் மொழிபெயர்க்கிறப்ப கவிகளை உருவாக்கும்போது சித்தர்கள் பேர்களையும் ரிஷிகள் பேர்லையும் அதை உருவாக்கிட்டாங்க. இந்த புலிப்பாணி ஜோதிடம் 300 அப்படின்லாம் இருக்கும். அதெல்லாம் சித்தர்கள் பேரில் சொல்லியிருப்பாங்களே தவிர ஒரு சின்ன சாதாரண ஒரு நூல், அதில் ஒன்றும் பெரிய விசேஷமாலாம் இருக்காது. அடிப்படை ஜோதிடத்தை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நூல் தான் அந்த புலிப்பாணி ஜோதிடம். மற்றபடி இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் அருளியது இவர் அருளியதுன்னு சொல்கிறது எதுக்காகன்னா, 100 வருடங்களுக்கு பின்னாடி தானே சயின்ஸ் இவ்வளோ வளர்ந்துருக்கு. அதுக்கு முன்னாடி இவ்வளோ வளர்ச்சி இல்லையே. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி எழுதின இது 100-150 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட செய்திகள்ங்கிறதுனால அன்றைய நம்பிக்கை அவங்களுக்கு இறையனார்களும் சித்தர்களும் ரிஷிகள் மேல் தான் மக்களுக்கு நம்பிக்கை. எனவே அவங்க பேரை போட்டு அவங்க எழுதிடுவாங்க. ஏன்னா செய்தி மக்களுக்கு போய் சேரணும்ல. அவன் பேரை போட்டால் செய்ய மாட்டான். மக்களுக்கு போய் சேரணும்னா அவர் அருளியது, பராசரர் அருளியது, அகத்திய மாமுனி கொடுத்ததுன்னு இப்படி ஏதாவது பேர் சொன்னால் தான் வாங்குவாங்க. அந்த அடிப்படையில் தான் அது உருவானதே தவிர சித்தர்களுக்கு ஜோதிடமெல்லாம் கிடையாது. முதல்ல அதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. சித்தர்கள் ஜோதிடமெல்லாம் சொல்லியிருப்பாங்களா? அவங்களுக்கு நிறைய மெய்வழி சிந்தனைக்கே அவங்களுக்கு நேரம் பத்தலை. எதிராக உண்மை, வாழ்வியலின் முடிவு என்ன, முடிவுக்கு பின்னாடி வாழ்வு என்ன அப்படின்னே யோசிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் அவங்க. இந்த திருவண்ணாமலையிலெல்லாம் போய் பாருங்கள், அங்கெல்லாம் சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்றாங்க. இருக்கலாம், அதெல்லாம் நம்ம போய் நேரில் பார்த்து நம்ம சோதிக்கிற அளவுக்கெல்லாம் நமக்கு சக்தியும் பத்தாது. நமக்கு அதுக்கு அந்த நேரமெல்லாம் நமக்கு வேண்டாம். அது எனக்கும் சித்தருக்கும் சம்மந்தமே இல்லை. அது ஏதோ ஒரு பாவம். ஆனால் எல்லா ஜோதிடர்களும் இந்த பொய்யை சொல்லுவாங்க. நாங்கள் சித்தர்கிட்ட போயிட்டு வந்தோம், எங்களுக்கு சித்தர் அருள்னார், எங்களுக்கு சித்தர் கொடுத்தாரு அப்படி. ஏன்னா மக்கள் நம்பிக்கையில் இருப்பாங்க இல்லையா. அப்போ சித்தர் அருள்னார், சித்தர் அருளியை பெற்றவர், மெய்வழி சிந்தனையாளர், மிகப்பெரிய யோகங்களை பெற்றவர்னா சொல்லி ஏமாத்துறது தான். சாமியார் வேடம் போட்டுக்கிட்டுலாம் தெரியுறாங்கல்ல நம்ம ஜோசியருங்க. அப்போ அதுக்கெல்லாம் எதுக்கு வருது? அதெல்லாம் இதுக்கு தான். அவர் பெரிய ஞானி. எவர் ஞானி? ஞானிங்கிறவன் பேசிடுவான். ஞானிங்கிறவன் வார்த்தைகளை ஜோதிடம்னா என்னன்றதை விளக்கம் கொடுப்பான். அதெல்லாம் அவங்க கிடையாது. என்னத்தையாவது ஒன்று சித்தர்களை சொன்னேன்னு சொல்லி ஏமாத்துறது தான். சித்தர்கள், தமிழ் சித்தர்கள் ஒரு ஜோதிடத்தினுடைய ஒரு இதை கூட எடுத்து வைக்க முடியாது. காரணம், இங்கே பூராமே நம்ம சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடம் கூட ரிஷிகள் யாரும் அருளலை. ஜோசியந்தான் ஜோசியத்தை கண்டுபிடிக்கிறான். சாராவளிங்கிற ஒரு நூலை கூட கல்யாணவர்மருங்கிறான். அவர் அரசர்னு வேறு சொல்லிவிட்டான் எழுதினவன். அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். என்ன இப்போ பிருகச்சாயத்துக்கு வராகமிகிறார், பிருக சம்ஹிதாவும் வராகமிகிறாருன்ட்டாங்க. இப்படி அதே மாதிரி ஜாதகாபரணத்தை துண்டிராஜி எழுதினாட்டாங்க. நல்ல வேலை ஜோசியர்கள் கொடுத்ததாக போயிடுச்சு. பராசர ஓரா சாஸ்திராமத்திரம் எழுதினவர் பராசரர் மகரிஷின்னு போட்டு போயிட்டான். அதனால் இங்கே சித்தர்களுக்கெல்லாம் ஜோதிடம் கிடையாது. சித்தர்களுக்கு மெய்வெளியும் மெய்வழி சிந்தனைகளும் அந்த மருத்துவம் தானேங்க.
சித்தரை சொல்லி உங்கள்கிட்ட ஜோசியம் சொல்கிறாங்களா, அதை நீங்கள் தான் முடிவுக்கு வந்துக்கணும், அது உண்மையா பொய்யான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு இது ஜோதிடம் அறிவோன்ற இந்த பகுதியில் சித்தர்களுக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு துளி கூட சம்பந்தம் கிடையாதுங்க. அவங்க இதெல்லாம் சொல்லவும் முடியாதுங்க, சொல்லி இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் கிடையாதுங்க. நன்றிங்க, புரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் நான் பார்த்தேன், சைடரியல் டைம்ங்கிறத அவரே சித்தரியல் இதான் இது சைடு இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்க சைடரியல் டைம்னு மாற்றிக்கிட்டாங்க. சைடரியல்னு ஏங்க இதெல்லாம் கேவலமாக இல்லை? ஒரு படித்தவன் பேசுவானாங்க. சைடரியல்ங்கிறது இங்கிலீஷுடைய வார்த்தை. இவன் அதை போய்கிட்டு அவங்க எடுத்து அவங்க மாற்றினாங்கன்னு சொல்லி எவ்வளவு பொய் பேசுகிறது. பொய்க்கு ஒரு அளவு இல்லை. எனவே சித்தர்கள்லாம் ஜோதிடம் கிடையாதுங்க, அவங்களுக்கு அந்த வேலையும் கிடையாதுங்க, அந்த வாய்ப்பும் கிடையாதுங்க. எந்த சித்தருக்கும் ஜோதிடம் தெரியாதுங்க. அருள் வருவான்னா அதெல்லாம் அருள் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. எத்தனையோ பேர் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு தானே இருப்பாங்க, அது வேறங்க. நன்றிங்க. சித்தர்களுக்கெல்லாம் ஜோதிடம் கிடையாதுங்க. நன்றிங்க.